மாற்றம் வேணும்னு சொல்றீங்க இல்லையா, என்ன மாற்றம் வேணும் அதை சொல்லுங்க. இந்த மாற்றங்கள் எனக்கு வேணும், இதெல்லாம் வந்துட்டு திமுக செய்யல அப்படின்றத சொல்லுங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன செஞ்சது திராவிட கட்சிகள்? இவங்களால எங்களுக்கு என்ன நடந்து 5 வருஷமா விட்டுட்டு நீங்க இப்ப உங்களுடன் ஸ்டாலின் சொல்றீங்க. 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களுடைய கொள்கையை முதல்ல அறிவிச்சிட்டீங்களா? அதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாங்கல்ல, அதுவே எவ்வளவு பெரிய கொள்கை. அதுவே திருக்குறள் தானே. இதுனா படமா? இது இப்போ கட்சியை தொடங்குறீங்க, உங்களுக்கு நடுவில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருது, அந்த நாடாளுமன்ற தேர்தலையும் நீங்கள் கலந்துக்கல, திடீர்னு சட்டப்பேரவை தேர்தலில் கலந்துக்கிட்டு நீங்கள் ஜெயிச்சு முதல்வராக வரணும் அப்படின்றது நீட் விளக்கு சாத்தியமே இல்லாத ஒன்று. திரும்ப திரும்ப அதையே சொல்லி மக்களை முட்டாளாக்குற மாதிரி இல்லையா மேடம்? எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே ஆளுநர் காமிச்சிருவாங்க, அப்படியே மத்திய அரசு பின்வாங்கிடும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கலராக கதை சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ இங்க மக்கள் எல்லாரும் கையெழுத்து இயக்கமா மாறி இருக்காங்க. ஆனா அரசு அதை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா இது மக்களாட்சியா? இது ஜனநாயக முறைக்கு ஏற்றதா? இதைத்தான், இந்த ஜனநாயகத்தினுடைய ரகசியத்தை தான் திமுக. டேக் ஒன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் திருமதி மஞ்சுளா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ நடக்கிற அந்த திமுக ஆட்சியில பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. யார் அந்த சார்? அந்த கேள்விக்கான பதில் இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. கேட்டால் நாங்கள் எல்லாமே கொடுத்துட்டோம், அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எவ்வளவு கொலைகள், கொள்ளைகள், அதாவது பண்ணையில் இருக்கக்கூடிய கொலைகள், வயசானவங்க நடக்க முடியல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. கனிமொழி மேடம் கலந்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷனில் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னும் போது திமுக ஆட்சி ஏன் இப்படி ஒரு ஆட்சியா அப்படின்ற மாதிரி தானே, ஒரு முகம் சுழிக்கிற ஆட்சியா திமுக? இப்படி முகம் சுழிக்கக்கூடிய ஒரு ஆட்சியா? ஏன்னா இதை பார்க்கும்பொழுது நம்ம செய்தித்தாள்களில் வாசிக்கும் போது நமக்கு எவ்வளோ ஒரு கொந்தளிப்பாக இருக்கும். என்னடா, காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ மற்ற இடங்கள்ல நம்ம சாதாரணமாக வெளியில் போகக்கூடிய பெண்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போது இந்த மாதிரியான நிலைப்பாட்டுக்கு தான் நம்ம ஆரம்பத்திலேருந்து அதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம வளர்ப்பு முறையில் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதுக்காகத்தான் இன்னைக்கு அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, பள்ளிகள் தோறும் அந்த சிற்பி அப்படின்னு ஒரு திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படி அவங்களுடைய மன வளத்தை பாதுகாப்பதற்காக ஒரு ஒழுக்க கல்வி, நம்ம மாரல் பேஸ்டு கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாரல் பேஸ்டு கிளாஸஸை வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை இப்போ மறுபடியும் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது கொஞ்சம் காலம் அது இவங்களுடைய ஆட்சி அவங்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லுவதை விட கொஞ்ச காலத்தில் மக்கள், அதுலேயும் இந்த தொற்று நோய் காலங்களில் எப்படியா இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தொற்று நோய்க்கு அப்புறமா பிள்ளைகள் எப்படி படிச்சுட்டு இருந்தாங்களோ அதுலேருந்து பின்தங்கி போயிட்டாங்க. அதனால் அந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா, இடைவெளியை சரி செய்யறதுக்காக இப்போ அரசாங்கம் மறுபடியும் ஒரு பெரிய திட்டத்தை போட்டு அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான சூழல்களில் இப்படி அந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா குற்றச்செயல்கள், அதுவும் அதிகமாக நடந்துருச்சு. அப்போ இதை ஒரே நாளில் தடுக்கிறது அப்படின்றது எந்த அரசாங்கத்துக்குமே சாத்தியம் இல்லை. அப்போ இந்த பட்சத்தில் தான் இன்னைக்கு திமுக அரசு ஆட்சிக்கு இதை கையில் எடுத்திருக்கிறப்போ இந்த மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதே நேரத்தில் கொரோனாக்கு அப்புறமா இந்த யூடியூப் மாதிரியான ஊடகத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னு நீங்கள் பாருங்களேன். இப்போ அங்கங்கே ஏதாவது ஒன்று தும்முனா கூட வெளியில் வந்துடுது. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஊடகம் இருக்கிறதுனால தான் இது தவறுகள் எல்லாமே இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஒருவேளை இதே ஊடகத்தினுடைய வெளிச்சம் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலையும் இருந்திருந்தால் இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கும். அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதனால ஊடகத்தினுடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு பங்களிப்பு. எனக்கு யாருமே இல்லையா, எனக்கு குரல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட உடனடியா யாரோ ஒருத்தர், தெரியாத நபராக கூட இருக்கலாம், அங்கே இப்படி ஒரு அநியாயம் நடந்த உடனே அதை உடனடியாக வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இதுலேயோ யூடியூப்லேயோ போடும் பொழுது அது மற்றவர்கள் பார்த்து உடனடியாக அவங்களுடைய கவனத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ மணிப்பூரில் நடந்த அந்த பிரச்சனையே ஆகட்டும், இப்போ இந்த அளவுக்கு உலகத்தினுடைய பார்வை பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது சமூக ஊடகங்களில் வந்ததனுடைய காரணம்தான். அதனால் சமூக ஊடகத்துக்கு இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப நன்றியோடு அதை நினச்சி பார்க்கணும். அதனால்தான் இன்னைக்கு இந்த குற்றச்செயல்கள் வெளியில் தெரியுது.
இதுக்கு முன்னாடி தெரியாம இருந்தது, இன்னைக்கு இந்த அளவுக்கு பரவலாக தெரிகின்றது. அதனால அரசு வந்து இதற்கு நிச்சயமாக இன்னும் கூட ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் நான் உங்களின் சார்பாகவும் எல்லோருடைய சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். இதுல திமுக ஆட்சியை பத்தி பேசும்போது நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக இப்ப எலெக்ஷனே வரப்போகுது. 5 வருட ஆட்சி முடிய போகுது. அவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 500+ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. பாதிக்கு மேற்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவே இல்லை. இந்த பெட்ரோல் டீசலுக்கு ஒரு ₹100 பெட்ரோல் டீசலுக்கு காசு கம்மி பண்ணுவேன்னு சொன்னதாகட்டும், இல்லை எஜுகேஷன் லோன் சம்மந்தமாக இருக்கட்டும், அது மின் கட்டணம் உயர்வாக இருக்கட்டும், நீட் தேர்வாக இருக்கட்டும், இப்படி அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகலாம். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் இதெல்லாமே கண்டுகொள்ளாமல் அடுத்த தேர்தலுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னும் போது மக்கள் ஓட்டு போட ரெடியாக இருக்காங்களா? உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டமும் வேற வந்திருக்கு. இதுக்கு பேர் வைக்கலாமா வைக்க கூடாதா? 5 வருஷமா விட்டுட்டு நீங்க இப்ப உங்களுடன் ஸ்டாலின் சொல்றீங்க. 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இது ரொம்ப வாஸ்தவமான ஒரு கேள்வி. அப்போ இது இது நாள் வரைக்கும் அப்போ முதல்வர் மக்களோட இல்லையா? இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லி இப்பதான் புறப்பட்டு வராரா அப்படின்னு கேட்பது எல்லாமே ரொம்ப சரியான ஒரு கேள்விதான். ஆனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீட், நாங்கள் வந்த உடனே இதை அனுப்பிச்சிருவோம், இதை இல்லாமல் செஞ்சுருவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீட்டினுடைய செயல்பாடு இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இன்னைக்கு கூட நம்ம தாலி அப்படின்றத எவ்வளோ மங்களகரமாக நம்ம நினச்சிருக்கிறோம். அதையெல்லாம் கூட கழட்டி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இன்னைக்கு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய படங்கள்லாம் அதை பற்றி எடுத்திருக்கிறாங்க. அதனால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பை படமாக கூட நம்ம பார்க்குறோம். அப்போ ஏன் இந்த அரசு அதை எதிர்த்து இன்னும் ஒன்றும் செய்யலை அப்படின்னா, இவங்க சட்டமன்றத்தில் அதற்கான மசோதாவை நிறைவேற்றிட்டாங்க. இந்த நிறைவேற்றின மசோதாவை ஆளுநருக்கு அமைச்சிருக்காங்க. ஆளுநர் அதை கிடப்பில் போட்டு இருந்துட்டார். கடைசியாக ஆளுநருக்கும் மறுபடியும் ஒரு நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடுத்து அதன் வழியாக நம்ம நீதி பெற வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு கட்டாயம். இப்போ நம்ம என்ன நினச்சோம், அதாவது திமுக என்ன நினச்சிது, இப்படி நம்ம ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றி அதே மாதிரி கையெழுத்து இயக்கம்னு ஒன்று தொடங்கி அதையெல்லாம் கொண்டு போய் நம்ம அனுப்பி வச்சோன்னா நிச்சயமாக ஒன்றிய அரசு பின்வாங்கிடும். வேண்டாம், அந்த மாநிலம் விரும்பினா வச்சுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் ஒன்றிய அரசு அதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே இல்லை. ஏன்னா இந்த கல்வி என்பது மாநிலத்தினுடைய பட்டியலில் இல்லை. அது கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு பொதுப்பட்டியலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இந்த பொதுப்பட்டியலில் கொண்டு வந்தது என்பது காங்கிரஸினுடைய ஆட்சி. இப்போ காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு தான் அதை சரி பண்ணுமா, ஏன் பாஜக அதை சரி பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு தாழ்மையான விண்ணப்பத்தை தான் தமிழ்நாட்டில இருந்து நம்ம தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்கோம். இதுல நீட் பத்தி ஒன்று சொன்னீங்க. இது நீட் விலக்கு சாத்தியமே இல்லாத ஒன்று, வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திரும்ப திரும்ப அதையே சொல்லி மக்களை முட்டாளாக்குற மாதிரி இல்லையா மேடம்? எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே ஆளுநர் காமிச்சிருவாங்க, அப்படியே மத்திய அரசு பின்வாங்கிடும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கலராக கதை சொல்ற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே உங்களுடன் ஸ்டாலின் அந்த ஒரு திட்டம் நடந்தப்ப பார்த்தீங்கன்னா எத்தனை ஆவணங்கள் மூட்டை கட்டப்பட்டு ஆற்றுல வீசியிருக்காங்க. ஏன் இத்தனை கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களே, என்ன இம்பேக்ட், இது வரைக்கும் என்ன நடந்துச்சு, ஒரு அப்டேட்டு என்ன நடந்துச்சு, எதுவுமே சொல்லவே இல்லையே. அப்போ கையெழுத்து போட்டவங்கெல்லாம் இன்னுமே நீட் ரத்தாகும் அதை நம்பிக்கிட்டு இருக்கணுமா? ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, நீட் தேர்வுக்கு ரகசியம் என்கிட்ட இருக்கு அப்படின்னாரு. ரகசியம் சொல்லுங்க. அந்த ரகசியம் தான் இந்த கையெழுத்து. இது எல்லாமே இப்போ மக்களாட்சியினுடைய அடிப்படை என்ன, மக்களுக்காக மக்கள் ஒரு போராட்டம் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அரசு என்ன பண்ணணும்னா மக்களினுடைய நலனை கருதி அதுல என்ன சாதக பாதகம் இருக்கு அப்படின்னு பார்த்து அதை சரி பண்ணணும். இதுதானே பண்ணணும். அப்போ இங்க மக்கள் எல்லாரும் கையெழுத்து இயக்கமா மாறி இருக்காங்க. ஆனால் அரசு அதை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இது மக்களாட்சியா, இது ஜனநாயக முறைக்கு ஏற்றதா? இதைத்தான், இந்த ஜனநாயகத்தினுடைய ரகசியத்தை தான் திமுக வச்சிருந்தது. ஆனால் இந்த ஜனநாயகத்தை ஒன்றிய அரசு கேட்டுக்கும் அப்படின்னு நினச்சிருந்தது. ஆனால் அதையும் நான் கேட்க மாட்டேன், கைவிட்டுடுவேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? இப்போ டங்ஸ்டன் அந்த சுரங்க இது இருக்கு இல்லையா, அதுக்கு மக்கள் போராட்டத்தை தொடங்கினாங்க. போராட்டத்தை முன்னெடுத்த உடனே இப்போ பின்வாங்கிடுச்சா இல்லையா? அப்போ இதுதானே ஒரு சரியான ஜனநாயகமாக இருக்கும். அரசு எந்த விதமான புதுசான ஒரு திட்டத்தையும் அல்லது ஒரு சட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இல்லை. ஆனால் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு அது சாதகமா இல்லை அப்படின்னு சொன்னா, அப்போ அரசு என்ன பண்ணணும்? அப்ப பரந்தூர்ல கூட அவ்வளவு நாள் போராடிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அரசு என்ன பண்ணுது? எதுவுமே கண்டுக்காம இருக்காங்களே. மத்திய அது மாநில சார்பில் ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவ், ஏதாவது ஒரு உதவி, ஏதாவது என்ன பண்ணிருக்காங்க? எதுவுமே பண்ணலையே. ஆனா அழுத்தம் கொடுக்கறது ஒன்றிய அரசு தானே. இப்போ ஏர்போர்ட் ஆகட்டும் அல்லது வேற நம்ம
ஒன்றிய அரசுக்கு கீழே ஒன்று இருக்குது, மாநில அரசினுடைய உரிமை கீழே இருக்கு இல்லையா? இப்போ ஏர்போர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசினுடைய கீழே இருக்குது. இப்போ ஒன்றிய அரசு என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்குது. எப்போ வந்துட்டு நிலத்தை கையகப்படுத்தி தரப்போறீங்க, எப்போ வந்துட்டு நம்ம வளர்ச்சி திட்டங்கள் நோக்கி போக போகிறோம், இப்போ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு வந்து செய்யாமல் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு ஒரு நெருக்கடியை கொடுக்கும் பொழுது வேற வழி இல்லாமல் அவங்க வந்துட்டு அந்த நிலத்தை வந்து கையகப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. அப்போ இது வந்து மாநில அரசினுடைய உரிமைக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டு இல்லை. இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, மாநில அரசு வந்துட்டு ஏன் காது கொடுக்கல, ஏன் வந்து குரல் கொடுக்கல, ஏன் வந்து உதவி கொடுக்கல அப்படின்னா, முழுக்க முழுக்க அதிகாரம் எங்க இருக்குன்னா ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு. அதை திசை திருப்பறதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து மாநிலத்தினுடைய தலையில கொண்டு வந்து கொட்டுறாங்க. ஆனா மாநிலத்துக்கு மட்டும் இதற்கான உரிமை இருந்ததுன்னா இந்த நிலைமையே வேற. அதைத்தான் நம்ம சரியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான் ஊடகத்தினுடைய ரொம்ப பெரிய ஒரு பங்கா வந்து நம்ம பாக்குறோம். கண்டிப்பா இதுல வந்துட்டு ஒருவேளை நம்ம மத்திய அரசு கூட வந்து கொஞ்சம் இணக்கமாக இருந்திருந்தா, கொஞ்சம் இணக்கமாக செயல்பட்டிருந்தா நமக்கு வேண்டியதை வாங்கியிருக்கலாமே. ரொம்பவுமே வீராப்பு பண்ணிட்டாங்களோ திமுக காரங்க இந்த விஷயத்துல. இது இது இப்படிதானே நமக்கும் தோணுது. ஒருவேளை அவங்களோட கொஞ்சம் சமரசமா போயிருந்தோன்னா இந்நேரம் நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும். அப்படியே நீங்க எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தை யோசிச்சு பாருங்க. அவர் இணக்கமா இருந்தாரு, என்ன சொல்றாரோ எல்லாத்துக்கும் சரின்னு தலையாடினார். அப்போ நீட் வராமல் இருந்ததா? இப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து நீட் வேணாம் அப்படின்னு நினச்சாங்க. நீட் வந்து எங்களுடைய மாநிலத்துக்குள்ளே வேண்டாம், நான் வந்து அதற்கு கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் கையெழுத்து போட்டதனுடைய பின்னணி என்ன? எடப்பாடி அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? அம்மாவினுடைய வழியில் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம், புரட்சி தலைவி அவர்களுடைய வழியில் நாங்கள் எல்லாமே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அம்மா விரும்பாத ஒரு திட்டத்துக்கு நீங்கள் ஏன் கையெழுத்து போட்டீங்க? அப்படின்னா நீங்க அவங்களோட நெருக்கமா இருந்து தானே தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு தலையெழுத்தை கொண்டு வந்து சேர்த்தீங்க. அப்போ இதை வச்சு எப்படி பார்க்கறது? அடுத்தது வந்து உதயமின் திட்டத்தை நீங்க ஏன் கொண்டு வந்தீங்க? இப்போ உதயமின் திட்டத்தை கொண்டு வந்ததுனால இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய அதிருப்தியை, ரொம்ப பெரிய ஒரு சரிவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ இதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்கறது? அப்போ எடப்பாடி அவர்கள் ஒன்றிய அரசோட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு, கூட்டணியில இருந்தாரு, அவங்க சொல்றதையெல்லாம் கேட்கக்கூடிய இடத்துல இருந்தாரு. கூட்டணியில இருந்ததுனால கூட்டணி தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்னு அவரே வந்து சொல்லியிருக்காரு. அப்பவும் நமக்கு இப்படிதானே ஒரு அநீதி நடந்திருக்கு. அதனால யார் வந்துட்டு சமரசமா இருக்கிறோமா இல்லையா அப்படின்றத விட ஒன்றிய அரசினுடைய பார்வை மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். இதுல விஜய் அவர்கள் வந்து சமீபத்துல திருச்சி மாநாடு வந்து நடத்தினார். அவ்வளவு கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 6000 பேர் வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க ஃப்ளைட்ல வரும்போது. அவ்வளவு கூட்டம், அவ்வளவு ரசிகர்கள், அவ்வளவு தொண்டர்கள். இது அவருடைய கூட்டத்தை பார்த்து திமுகலேருந்தே சொல்லிட்டாங்க, கூட்டத்தை பார்த்து நாங்கள்லாம் பயப்படவே கிடையாது, விஜய் வந்து ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு. உண்மையிலே திமுக வந்து பயந்துடுச்சா? ஏன்னா வந்துட்டு அவங்க பேரணி நடத்தணும், இல்லை ஒரு மாநாடு நடத்தணும், இல்லை ஒரு பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா கூட அவ்வளவு டிலே பண்றாங்க. திமுக சார்பில் இருந்து அவ்வளவு டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவு அமைதி காக்குறாங்க. என்ன காரணமாக இருக்கும்? பயமா இருக்கா உங்களுக்கு? இத்தனைக்கும் அனுமதியே கிடையாது அப்படின்னு தான் வந்துட்டு தாவைக்காவிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் யோசிச்சு பாருங்க, அப்போ இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம், பல இடத்துல இருந்து மக்கள் வந்து வந்து குவிஞ்சிருக்கிறாங்க. அதுலேயும் இளைஞர்கள் பட்டாளம் அப்படின்னு சொன்னால் கேட்கவே வேண்டாம். இப்போ இந்த சூழலை பார்க்கும்பொழுது திமுகவுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாங்க, இன்னொரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க, இன்னொரு பக்கம் கல்வி நிதி கிடைக்கலன்றாங்க. இப்போ இந்த சூழலில் இப்படி ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கட்சியை பார்க்கும் பொழுது திமுகவுக்கு அச்சம் வருமா வராதா? கண்டிப்பாக வரணும்ல, வரணும் இல்லையா? ஆனால் ஒரு 75 ஆண்டு காலம் நிறைவு பெற்ற ஒரு கட்சிக்கு அப்படி ஒரு அச்சம் வருமா? வாய்ப்பில்லை. அப்போ எதற்கு வந்துட்டு இப்படியான இல்ல ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றவங்க யோசிக்கலாம்ல. திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன செஞ்சது திராவிட கட்சிகள்? இவங்களால எங்களுக்கு என்ன நடந்துச்சு? ஒரு மாற்றம் வரட்டுமே, ஒரு ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஆட்சி வரட்டுமே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? இந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது ராதிகா அம்மையார்கிட்ட ஒரு பேட்டி எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன, எதுக்காக நீங்கள் வந்து பாஜகவோட இணைஞ்சிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, மாற்றம் வேணுமே அப்படின்ட்டு. அப்போது நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. நாடாளுமன்றத்தில் யார் வந்து ஆட்சியில் இருக்காங்கன்னா பாஜகவினர். இவங்க வந்து பாஜகவில் இணைஞ்சதுக்கு அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா மாற்றம் வேணுமே. அப்போ பாஜக மாறணும்னு நினைக்கிறீங்களான்னு சொன்னோடனே அவங்க அப்படியே ஒரு நிமிஷம் உறைஞ்சி போயிட்டு அப்படியே மறைச்சி பார்த்து அதுக்கப்புறமா வேற பேச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மாற்றம் வேணும்னு சொல்கிறீங்க இல்லையா, என்ன மாற்றம் வேணும் அதை சொல்லுங்க. இந்த மாற்றங்கள் எனக்கு வேணும், இதெல்லாம் வந்துட்டு திமுக செய்யலை அப்படின்றத சொல்லுங்க. ஆமா, திமுக மன்னராட்சி நடக்குது. கருணாநிதி இருந்தாரு, அதுக்கு ஸ்டாலின் வந்தாரு, அதுக்கப்புறம் உதயநிதி வந்தாரு. இப்போ அதுக்கு அடுத்தது அவருடைய வாரிசும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது மன்னராட்சி முறை எங்களுக்கு வேண்டாம்,
அதிமுகவுல முதல்ல உங்க கட்சியை முதல்ல சீர் செஞ்சுட்டு வாங்கப்பா, அதுக்கப்புறமா நீங்க ஆட்சியை பிடிக்கிறது அப்புறம் இருக்கட்டும். அதுக்கு நடுவுல ஓகே நான் வந்து செய்யறேன், மக்களுக்காக நான் இறங்கி பண்றேன், மக்களுக்காக நான் நிக்கிறேன், நான் வெறும் டயலாக் மட்டும் பேச கிடையாது, நான் களத்துல வந்து நிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது அது தைரியமா இருக்குல்ல கேட்க. ஓகே ஒரு சான்ஸ் கொடுத்துதான் பார்ப்போமே. உங்களுடைய கொள்கையை முதல்ல அறிவிச்சிட்டீங்களா? அதான் உங்களுக்கு பிறப்போக்கும் என்ன? எல்லா உயிருக்கும் சொல்றாங்கல்ல, அதுவே எவ்வளவு பெரிய கொள்கை. அதுவே திருக்குறள் தானே. ம். எத்தனையோ வருஷமாக தமிழனுடைய மனசுக்குள்ள ஊறி போன ஒரு குறள் தான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். நம்ம வந்துட்டு அதை அவர் எடுத்திருக்கிறதுனால அதை வந்து நம்ம குறைச்செல்லாம் மதிப்பிடவே இல்லை. அப்போ அதை தாண்டி இன்னும் கொள்கைகள் என்ன என்ன செய்ய போறீங்க? இடஒதுக்கீடு நிலையில வந்து என்ன பேச போறீங்க? அடுத்ததாக கல்வி பணியில அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து என்ன செய்ய போறீங்க? இன்னும் வந்துட்டு முதல் தலைமுறை பட்டதாரி இல்லாம இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய போறீங்க? தொழில் சார்ந்து என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியினுடைய சதவீதம் என்னன்னா 11.19. இதுவரைக்கும் இல்லாத ஒரு இரட்டை இலக்கத்துல வந்திருக்கக்கூடிய வளர்ச்சி அப்படின்னு திமுகவில் வந்து நம்ம பேசுறோம். அப்போ நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க? இப்போ 2020 $1 trillion அமெரிக்க டாலர் அதை நோக்கி நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து சொல்றார். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு இன்னும் நமக்கு பதிலே வரல. அப்போ இவங்க எதை நோக்கி பண்றாங்க அப்படின்னா, வெறும்னே இப்போ ஒரு படத்துல பாத்தீங்கன்னா குழந்தையா இருக்கும், ஒரே பாட்டு தான், ஒரு 5 நிமிஷமும் சரி, அதிகபட்சமா 10 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள அந்த குழந்தை மலமளமலான்னு வளர்ந்துரும், ஒரு பெரிய இடத்துல போய் நிற்கும். இதுனா படமா இது? இப்போ கட்சியை தொடங்குறீங்க, உங்களுக்கு நடுவில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருது, அந்த நாடாளுமன்ற தேர்தலையும் நீங்கள் கலந்துக்கல, திடீர்னு வந்து சட்டப்பேரவை தேர்தலில் வந்து கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஜெயிச்சு முதல்வராக வரணும் அப்படின்றது எப்படி சாத்தியமாக இருக்கும்? ஒரு மதில் மேலே இருக்கக்கூடிய பூனையினுடைய நிலைமை தான். அது இந்த பக்கம் வலது பக்கம் குதிக்குமா அல்லது இடது பக்கம் குதிக்குமா அப்படின்றது அதுக்கே தெரியாது. அந்த மாதிரி உங்களுடைய வாக்கு சதவீதம், சில பேர் 8%ன்றாங்க, 10ன்றாங்க, 30ன்றாங்க, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்றத தேர்தலுக்கு அப்புறமா தான் நம்மளால சொல்லவே முடியும். இப்போ வாரிசு அரசியலை விமர்சனம் பண்ணிய கட்சி தான் தேமுதிக. இன்னைக்கு தேமுதிகவினுடைய நிலைமை என்ன? வாரிசு அரசியலை வந்து விமர்சனம் பண்ணிய எத்தனையோ கட்சிகள், கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியும் தான். இன்னைக்கு அதனுடைய நிலைமை என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமை என்ன? யோசிச்சு பாருங்க. அங்க தந்தை மகனுக்குமான, கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் பிரச்சனைன்னா கூட பரவாயில்லைங்க, தந்தைக்கும் மகனுக்குமான உட்கட்சி அதிமுகவில் வந்து யாரோ முதலாம் கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. ஆனா இங்க தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு பிரச்சனை நடக்குது. இதுக்கு நடுவுல வந்து மருமகள் வேற மகளிர் ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி தொடங்க போறாங்க, அந்த ஒரு அணி வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து எவ்வளவு பெரிய நெருக்கடி. இங்க வாங்க, நீங்க சொன்ன மாதிரி மன்னராட்சி, என்னடா கலைஞர் இருந்தாரு, அடுத்தது பார்த்தா ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் கூட சரி பரவாயில்ல, மீசா சட்டத்துல எல்லாம் அவர் கைது ஆகினார், சிறைக்கு போனார், ரொம்ப அடி வாங்கியிருக்கிறார், இப்படி எத்தனையோ. திடீர்னு ஒரு 4-5 படத்துல நடிச்சுட்டு திடீர்னு வந்து குதிச்சா உதயநிதி அவர்களும் வந்துட்டு அடுத்துதான் வந்துட்டாரே அப்படின்னு பார்த்தா மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கல அப்படின்னா கதையே வேற. நீங்களும் பேச முடியாது, நானும் பேச முடியாது. மக்களே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா மக்கள் தீர்ப்பு தானே மகேசன் தீர்ப்பு. அப்போ இதை வச்சு நம்ம எப்படி வாரிசு அரசியல்னு சொல்ல முடியும்? ஒருவேளை மக்களுக்கு வந்து திருப்தி இல்லை அப்படின்னா இந்நேரம் உடைச்சி போட்டிருப்பாங்களே, எங்களுக்கு தேவையில்லைங்க அப்படின்னு தூக்கி போடுறதுக்கு மக்களுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஆனால் மக்கள் ஒரு நபரை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை விஜய் அவர்கள் பெற்றால் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்போ அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ரசிகர்களை நீங்கள் தொண்டர்களாக மாற்ற வேண்டும். அப்புறம் இந்த நீங்க ரோட் ஷோ பண்ணும் பொழுது அவங்க பாவம் கிரீஸ் எல்லாம் தடவி அவங்க மேலே ஏறி விழாம அந்த இதையெல்லாம் நீங்க உறுதி செய்ய வேண்டும். அடுத்தது வந்து ஒரு மாநாடு இவ்வளோ கூட்டம் கூடும் பொழுது சில அசம்பாவிதங்கள், சில இது நேர்வது என்பது இயல்பு தான். ஆனா அதுக்கு வந்து எந்த அளவுல நீங்க தார்மீகமாக பொறுப்பெடுக்கிறீங்க அதை எல்லாமே நீங்க பார்க்கணும். ஆனால் நீங்க வந்து கட்சிக்கு வரக்கூடாது, நீங்க வந்து முதல்வர் நாற்காலிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லலை. ஆனால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கான தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள், இதைத்தான் நம்ம வந்து சொல்றோம். நம்ம யாருக்கும் எதிரி எல்லாம் கிடையாது. அப்போ இதையெல்லாம் நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க இன்னும் என்னெல்லாம் செய்யணும்? ஒரு வேட்பாளர் அறிவிச்சார் பாருங்க, பக்காது. எல்லா இடத்து நான் வந்து வேட்பாளர் அறிவிக்க போறேன் அப்படின்னாரு. நாங்கெல்லாம் ரொம்ப இதுவாக பார்த்துட்டு இருக்கிறோம், யாரதா அப்படின்ட்டு. ஏன்னா விஜயை நம்ம ரசித்து பார்த்துருக்குறோம், அவருடைய பாடல்கள் ஆகட்டும், படங்கள் ஆகட்டும், அப்படி நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தா
இந்த பக்கமும் நான் தான், அந்த பக்கமும் நான் தான், எல்லா தொகுதிகளிலுமே விஜய் தான் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை யாரு ஜெயலலிதா அம்மையார் நானே அந்த வேட்பாளரா நிக்கிறதா நினைச்சு நீங்க வாக்கு போடணும் அப்படின்னு சொன்னதை அப்படியே அடிவொற்றி வர்ற மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ உங்களுக்குன்னு புதுசா என்ன இருக்கு? இதைத்தான் நம்ம எதிர்பார்க்குறோம், இதைத்தான் நம்ம கேட்குறோம். நமக்கு வேற ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரு நடிகராகவே இருக்கின்றாரே, அவர் இவ்வளோ சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர், அதை எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல உதறி தள்ளிட்டு இந்த ஆட்சிக்கு அல்லது இந்த அரசியலுக்கு வர்றது அப்படின்றது ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அதற்கான தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய வேண்டுகோள். கண்டிப்பாக. வரும் 2026 தேர்தல் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகுது? நிறைய கட்சிகள் வந்து களத்துல இருக்காங்க. இனி மேற்கொண்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.